அந்த காலங்கள் சென்று முடிந்து விட்டது. 20 ஆண்டுகள் முடிவடைந்து விட்டது. மகரு அயலாடு சென்றால் பட்டப்படம் முடித்து விட்டார். என் மனதில் அளவற்ற சந்தோஷம். அப்பா ஆனந்தம் விளையாடும் வீடு விளையாடும் வீடு நீதானே அம்மா நான் வணங்கும் தெய்வம் நான் தானே அம்மா நீ பெற்ற செல்வம் எனக்கோ வயதாகி போச்சு. அப்பாவுக்கு எவ்வளவு மாத்திரை கொடுத்து பார்த்தங்க. இந்த நேரத்துல முறை முறை கிடையாதுங்க. ரிமோட் கண்ட்ரோல் மாத்திரை கொடுத்து பார்த்தங்க. இல்லங்க மாத்திரை எத்தனையோ கொடுத்து பார்த்தேன். அந்த இரும்பு உள்ள நிக்கல. அப்புறம் டாக்டர் சொல்ல காலையில அச்சா நிக்கணும். அதனால கையால அம்மா நேரம் அடிக்கிறது டாக்டரே வாங்கி கொடுத்தாங்க. அவருக்கு அம்மா கூட இருந்துயா என் தந்தை யாரு? நான் குடிக்கொண்ட கோவில் அந்த கோயில் நல்லா இருக்கணும். அவருக்கு ஏதாவது ஆயிட போதும். இது இருக்கிற வரைக்கும் ஆகாது. வெளிநாடு மாத்திரை கொடுங்க.
என் தந்தைக்கு உடல்ல சரியில்லை. அதுக்கு மாத்திரை யாரு போடுறது? தப்பா நினைக்காதீங்க. சொல்லு. டாக்டர் தேர மாட்டாருன்னு சொல்லிட்டாரு. டாக்டர் சொல்றாரா? தொத்து நோய் கூட ரொம்ப உஷாரா இருக்க. அதனால அந்த நோய் எனக்கு வரக்கூடாது நான் போடுறேன். இதுக்குள்ளே அவருக்கு எதுவுமே வராதுடா. வரைக்கும் சம்பாதிச்சு 100 வீடு கட்ட போறாங்க. இது வரைக்கும் உடம்புல ஊசி போட்ட நாளே கிடையாது. காசு செலவாடு அப்பா. உடம்பு பாதுகாப்பா வச்சுதான் இருந்தாங்க. எந்த வைத்தியம் இருந்தாலும் நீ கூட்டிய தீக்கிரத்து செத்து விடுவான். நல்ல வார்த்தையே வராது அவனுக்கு. நன்மைகளை சேர்த்து விடுவான். என் மகன் சின்னத்திரை குழந்தையா இருந்தவன் எவ்வளவு உயரம் வளர்ந்து ஆளாகிட்டான். அம்டம் பையல குழந்தையில பார்த்து. ஆமா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டுல சாப்பிடறதே கிடையாதா? கிடையாதுங்க. இப்படி துரும்பாயாச்சு போகிறேன். மதியானம் வரைக்கும் முட்டை அவிச்சு வைக்கிறேன். நான் மீன் குழம்பு போடுறேன்னு சொன்னாங்க. திடீர்னு காசு போட்டாங்க. சிக்கன் வேணாடா குமார் அண்ணே சொன்னாரு. உங்க அப்பா தெரியுமா? பணம் என்ன ஒண்ணு 2 பரோட்டாவோட இருந்து வந்துட்டான். ஓசினா 2 கட்டி பால். சின்ன வயசுல சிரிக்கிற மாதிரி சிரிக்கிற கல்வி நல்லா கரியா? வெளிநாடு போய் பட்டு எனக்கு முன்னாங்க உன்னை பெற்றெடுத்த மகனை போல வளர்த்தாரு. ஏன்டா எங்க அப்பா இப்படி சித்திரவாதப்பட்டது? சத்தியமா நான் ஒண்ணு இதை பார்க்கும்போது அவர் செத்துட்டா நான் கட்டி எங்க அப்பா எதிராச்சுன்னா அப்புறம் என் எங்க அப்பா நீ தானே ஐயா அங்க இருக்காத செத்து போட போறேன். இத பாருடா அப்பா அவனுக்கு தான் வயதாகி விட்டது. வயதாகி கொண்டே போகிறது. எக்காரணத்தை கொண்டோம். ஏன் நம்ம கலக்கறா கலக்கறா தெரியல. சொல்லுடா சொல்லு. நீங்க வளர்ந்து எனக்கு சொல்றா டேய் என்னதுடா? இல்ல மகன் கடை சந்தோஷமான நேரமா இருக்குது. அம்மா உடைய அன்பு மகன் கள்ளிக்கத்தனுடைய பாதனை தொட்டு வணங்குற வாழ்க்கைங்க. இருந்தாலும் ஐயனாடு சென்றேன். பெற்றெடுத்த தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டோட்டம் ஓடி வந்தார். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். என்றும் இல்லாமல் இன்று என்னை அதிவிடத்த காரணம் என்னவோ? எங்களுக்கோ வயது கடந்து விட்டது. கொள்ளை அடித்தது கொலை புரிவது இதே வழக்கமாக வாய்ந்து நம்முடைய கள்ளிக்காட்டில் வாழக்கூடிய அனைவரையும் பாதுகாத்து வந்தேன், காப்பாற்றி வந்தேன். எனக்கோ வயது கடந்து விட்டது. எங்கடா கத்த முடியுது? 1 நாளா 2 நாளா? அப்பா இது உலக விஷயம் தானே. இந்த கள்ளிக்காட்டு மக்கள் அனைவரும் உங்களை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஏனென்றால் பசி இல்லாமல் இந்த கள்ளிக்காட்டு மக்களை பாதுகாப்பா காப்பாற்றி வருகின்றேன். அது என்ன சந்தேகம்? இருப்பவரிடத்திலே கொள்ளையடித்து இல்லாத நம்முடைய கள்ளிக்காட்டு மக்களை கள்ளிக்காட்டு மக்களை காப்பாற்றி வருகின்றேன் மகனே. இருந்தாலும் நீயோ அயல்நாடு சென்றாய், பட்டப்படிவை முடித்து விட்டாய். இருந்தாலும் இந்த கள்ளிக்காட்டு மக்களை காப்பாற்ற கொள்ளையடிக்க வேண்டும். இந்த மக்களை நீ காப்பாற்ற வேண்டும் என்றால் அப்பாவுக்கு வயதாகிவிட்டது. அதற்கு பிறகு இந்த கள்ளிக்காட்டு மக்களை நான் தான் பார்க்கணும். அப்பா செய்த வேலையை நீதான் செய்ய வேண்டும். சொன்னாரு கேட்கலையே. நீதான் செய்ய வேண்டும். சத்தமா நான் செய்த வேலையை நீதான் செய்ய வேண்டும். புரியலையா? யார் அவன்? நம்முடைய மகன் வெளிநாடு சென்று பட்ட படிப்பு முடித்து விட்டு இப்ப நாட்டுக்கு வந்திருக்கின்றான். ஒரு திருட்டு தொழில அவனை செய்யல மக்களை காப்பாற்ற வேண்டும். கொள்ளையடிக்க வேண்டும். அப்பா மகளிர் ராஜா அப்பா பரப்பா இதை கேட்கும் போது என் மனமானது வெடிக்கின்றது. இந்த திருட்டு தொழிலை செய்வதற்கு அயல்நாடு சென்ற பத்தங்கள் படித்து தாயக திரும்பினேன். அப்பா திருட்டு தொழில் ஒரு தொழிலாப்பா? திருட்டு தொழில் ஒரு தொழிலா? படிச்சியா
நான் கொள்ளை அடித்துதான் படிக்க வைத்தேன். அது மட்டும் கிடையாது, நம்முடைய கள்ளிக்காட்டிலே வாழக்கூடிய அனைவரையும் கொள்ளை அடித்துதான் காப்பாற்றினேன். நீ கொள்ளை அடிக்க வேண்டும், கள்ளிக்காட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். முடியாதா? தாய் தந்தையை பார்க்க வேண்டும் என்று ஓட்டமா ஓடி வந்தது. நான் எதற்காக படிச்சேன், எதற்காக வளர்ந்தேன்? இந்த நாட்டில் சிறந்த ஒரு அறிவாளியாக வாழ வேண்டும், என்னை பார்த்து மக்கள் திருந்த வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே. நான் திருட வேண்டுமா? நான் திருட வேண்டுமா? அப்பா, என்னுடைய ஆசையில் மண்ணலி போட்டு விட்டீங்களே அப்பா. நான் மண்ணலி போட்டேன், நான் திருட வேண்டுமா? ஆமாட்டா, அது ஒரு தொய்தா. அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். ஆசையனும் கோட்டை கட்டி அன்பு என்னும் தெய்வம் விட்டு பாசமுடன் நீ வளர்த்தால் பண்புதனை நான் மறடி அப்பா. பண்புதனை நான் மறவே மகனாக நானும் உனக்கு பிறந்தது உண்மை, இதயத்திலே கோவிலாக நினைத்தது உண்மை. ஆசை என்னும் கோட்டை கட்டி அன்பு என்னும் தீபம் ஏற்றி பார்த்தது உண்மையப்பா, அப்பா. இவனை அடிப்பதால் எந்த பயனும் கிடையாது. சொல்ல மாட்டேன். இந்த கள்ளிக்காட்டில் வாழக்கூடிய 1000 கல்வர்களுக்கும்
நான் கொள்ளையடிச்சரை காப்பாத்துறேன். அந்த வேலையை செய்வா செய்ய முடியாது. செய்ய என் உயிரை சேர்த்து விட்டாலும் விடுவதை தவிர திருத்த தொழிலை என்னால் செய்யவே முடியாது. முடியாது. இப்படி பாதத்தை பிடித்து வந்தால் பாதத்தை பிடித்து வந்தாலே கேட்க மகனை அடிக்க வேண்டாம், சித்திரவதை செய்ய வேண்டாம். இதை பழகி நீயே தெய்வமாக இருந்து வாழ்த்து வரும் நம்முடைய நாட்டு மக்களை என்பதில் கோவில் கட்டி நினைத்திருந்தி